ஹாய் ஹலோ நண்பா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆக்சுவலி இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. கரெக்டு தான். ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 மந்த் பிஃபோர். கொஞ்சம் வீடியோஸ்லாம் எனக்கு வந்து கிடைக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எடிட் பண்ணுறதுக்கெலாம் டைம் ஆனதுனால இவ்வளோ லேட்டாக போடுறேன். ஆக்சுவலாக நாங்கள் போன இடம் வந்து கொடைக்கானல். அண்ட் இதுதான் நாங்கள் இருந்த ரூமு. நல்லா பெரிய ரூமாக தான் இருந்துச்சு. அண்டு கீழே மட்டும் இல்லை, மேலேயும் ஒரு பெட் கூட இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 6 மெம்பர்ஸ்னால் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்பேஷியஸான ஒரு இடமா இருந்துச்சுங்க. மேலேயும் ஒரு 2 பேர் படுத்துக்கலாம், கீழே ஒரு 4 மெம்பர்ஸ் கண்டிப்பாக படுத்துடலாங்க. அந்த மாதிரி கிங் சைஸ் பெட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் பாத்ரூம்லாம் ஓகே, எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போட்டிருந்தோம்னா ரூமை கரெக்டாக ஒரு நியர்பை ஒரு செம வியூ பாயிண்ட்டில் தான். அது சீரியஸ்லி சான்ஸ்லெஸ். நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும். எங்கே இருக்குது இந்த ரூம் அப்படின்னு கூட கண்டிப்பாக கேட்பீங்க. இது வந்து நாங்கள் எங்கள் ரூமுக்கு பேக் டோரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம வியூவாக இருக்கும். பாருங்கள், நான் சுற்றி காட்டுறேன். ஆனால் இதில் ஒரே ஒரு என்னென்னா, நைட் ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக வருவாங்க, கெஸ்ட் வருவாங்க. ஆக்சுவலாக காட்டு எருமை வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் அங்கே வேலி போட்டிருக்கிறதுனால வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அவங்க பாட்டுன்னு வருவாங்க, அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க, நம்மளால தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இது கேம்ப் ஃபயர் போடுற இடம், நைட் பார்த்துக்கலாம். இது அண்ட் டைனிங் செட், வெளியில் உட்காந்து சாப்பிட்லாம். பட் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். இது இன்னொரு வியூ பாயிண்ட்டு. நம்ம காலையில் தாராளமாக வெளியில் உட்காந்து அதை வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம். பட் ஆனால் நைட்டு வந்து நாட் அலவுட். கண்டிப்பாக நைட்டு மட்டும் எதுவுமே வெளியில் உட்காந்து சாப்பிட்றாதீங்க. ஏன்னா விருந்தாளி ஒருத்தர் வருவார். ஆக்சுவலாக காலையிலேயே ஒருத்தர் வருவார். ஸோ எப்பயாச்சும் ஒரு இதுக்கு நம்ம வந்து ஜாலிக்கு நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த விருந்தாளி டக்குன்னு வருவாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் நைட்டும் ஒரு விருந்தாளி வருவாங்க, அவங்கள நான் யாருன்னு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த வியூஸ் பார்த்தீங்களா, க்ளவுட்ஸ் அப்படியே மூவ் ஆகுது பார்த்தீங்களா. க்ளவுட்ஸ்லாம் மூவ் ஆக அந்த சில்னஸ் இன்னும் அதிகமாகிட்டே போச்சுங்க. நாங்களாம் ஜர்கின் போட்டும் அந்த குளிர்லாம் எங்களை சத்தியமாக வந்து தாங்கலை. அப்படி போச்சு, செம சில்னஸாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அமைதியாக வேறு இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ட்ராவலும் செம்மையாக தான் இருந்தது. இவங்கள தான் நான் சொன்னேன், நைட்டு வர விருந்தாளி இவங்க தான். வண்டு, இவ்வளோ பெரிய வண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரிலங்க. ஆனால் நான் சத்தியமாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது நைட்டு வரும், அதனால் நீங்கள் நைட்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, வெளியில் வந்து சாப்பிடாதீங்க, உள்ளேயே இருங்க. அண்ட் இவங்க ஒரு விருந்தாளி, நான் சொன்ன காலையில் விருந்தாளி இவங்க தான். நம்ம ஏதாவது பொருளை வெளியில் வச்சோம், சிக்கிச்சு. அந்த மாதிரி தான் நாங்கள் என்னமோ வச்சுருந்தோம், என் குழந்தைங்க என்னமோ வச்சுட்டு போயிட்டாங்க, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஷூஸ் வேறு நாங்கள் வெளியில் வேறு வச்சுருந்தோம். ஐயோ, அது வேறு, அதிலெல்லாம் வேறு பூச்சி வேறு போயிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்து தான் இது பண்ணோம். ஸோ ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ரூம்குள்ளேயே கழட்டி வச்சுருங்க. அண்டு ரூமை கதவை கண்டிப்பாக மூடி வச்சுக்கோங்க, அது நம்மளுடைய சேஃப்டிக்காக தான். ஏன்னா நம்மளுடைய விருந்தாளிங்க வந்துட்டு ஹலோ சொல்லாமல் போகவே மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் அவ்வளோ பெரிய லிங்க் இருக்குது, தெரியாதா உங்களுக்கு? அப்புறம் நைட் வியூ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அதை வந்து இந்த நாங்கள் கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்ததுனால அந்த சிட்டியோட லைட்ஸ்லாம் போட்டு இருந்துச்சு. அதை தூரத்துலேருந்து நாங்கள் எடுத்தப்போ இந்த மாதிரி தெரிஞ்சதுங்க, செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஸோ அடுத்த பார்ட் 2ல் வரும், அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க தூரத்துலேருந்து பார்த்தாலும் கூட. ஸோ கொடைக்கானல் போயிருக்கீங்க
அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நான் காட்டின வியூ பாயிண்ட்ஸ்லாம் கூட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.